ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் மிருக சீரிடம். அதாவது வீரா வீரா சூரா என அழைக்கப்படும் மிருக சீரிடம். மொத்த வீரமும் அங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆமாம், இது உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லலாம். ம். அதாவது 2 பாதம் ரிஷபராசி, 2 பாதம் மிதுனத்துல. மிதுன ராசியில் இருக்குது. அதனால் 2 டபுள் ஆக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி பேரெல்லாம் கூட பொருந்தும். வீரத்தையும் காட்டும், அதே நேரத்தில் கொஞ்சம் தந்திரத்தையும் காட்டும். மெயினாக கவர்ச்சியை யூஸ் பண்ணும். ம். சந்திரன் பிறந்த நட்சத்திரம். சோமன். சோமன். அப்போ சோமன் தான் அதிதேவதை. இதுக்கு சோமாஸ்கந்தர்னு பேர் ஒரு தேவதை. அதாவது சோமாஸ்கந்தர்னு எல்லா சிவன் கோயில்லையும் வச்சுருப்பாங்க பள்ளியறையில். அதுதான் அதிதேவதை இவருக்கு. இந்த மிருகசுரேஷம் இந்த ரிஷபத்தினுடைய பங்களிப்பில் இருக்கும்போது கவர்ச்சி, காதல், மோகம், இளமை, துடிப்பு எல்லாத்தையுமே இருக்கும். ஆற்றல் நல்லா இருக்கும். அதாவது புஜபல பராக்கிரமம்னு சொல்கிற மாதிரி நல்ல தசைப்பிடிப்புள்ள, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கா ஆக்டிவாக செயல்படலாம், அந்த மாதிரி ஒரு இயக்கம் கொண்டது. அதே நீங்கள் மிதுன ராசி போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்டெடி மைண்ட் இருக்காது. அதாவது ஆசிலேஷன், வாக்கு கொடுத்துட்டு மறக்கிறது, அல்லது இசையில் மயங்கிறது, கவர்ச்சியில் மயங்கிறது, ஏதோ எப்படி வேணாலும் நம்ம மனசை மாற்றிக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டி வச்சுருக்கிறது. இப்படி 2 பாகமாக இருக்கிறதுனால தான் இதை உடலற்ற நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நம்ம சுபகாரியங்கள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது 2 ராசியாக வேலை செய்யும், டபுள் இதாக வேலை செய்யுங்கிறதுனால. ஆனால் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அழகு, இவங்களுடைய வீரம் ரெண்டுமே கலந்து வாழணும்னு நினைப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, விவசாய லைனு, பூமி ஆதாயம், போலீஸ் லைனு, அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது விளையாட்டு, வீர விளையாட்டு. இப்போ நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. வீர விளையாட்டு இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம். இசைப்பிரியர்களும் கூட. இப்போ மிருதங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிருதங்கம் வாசிக்கக்கூடிய இதாக வரும். அதே மாதிரி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக விரும்புவாங்க. சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதில் நல்லா இருக்கும், டைனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மட்டுமல்ல, சீக்கிரம் தன்னுடைய குணத்தை மாற்றி எப்படி விவேகமாக செயல்படணுமோ செயல்படுவாங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ இந்த மிருக சீரத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கர்ம பிறவி தான். நம்ம பிறவி எடுத்திருக்கு அப்படின்னா ஏதோ கர்ம சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஐயா? 2 விதமாக வேலை செய்யுங்க. அந்த கர்மா எப்படின்னா, உடன்பிறப்பு, சக உதரம் அப்படிங்கிறது தான் சகோதரம்ன்றோம். அப்போ அந்த சகோதர சம்பந்தப்பட்ட கர்மாவுக்காகவும், விருப்பப்பட்ட பெண்ணு நிராசையாகி முற்பிறவியில் நம்ம அதாவது மிஸ் பண்ணது, இப்போ அதை விட்ட குறை தொட்ட குறையை பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்ததாகவும் எடுத்துக்கலாம். இந்த 2 விதமாகவும் இது வேலை செய்யும். ஒன்று ஆசை, ஒன்று பாசம். இந்த 2க்கும் கட்டுப்பட்டு தான் இந்த கர்மா மிருகசிரீஷத்தில் உதிக்கும். சிறப்பு சிறப்புங்க. இந்த மிருகசீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு குணாதிசயம் இப்ப இருக்கும். குணத்தை பொறுத்த வரைக்கும் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு இருப்பாங்களா? ஆமாம், எனக்கு வேணும்னா வேணும், பிடிக்குதுன்னா பிடிக்குது, அர்கு பண்ணுறது. இப்போ ஒரு காதல் வயப்படும் போது அதை ப்ரெஷர் பண்ணி இது பண்ணுறது. அதே மாதிரி தான் உடன்பிறப்புகள், சகோதர வகையில் தங்கையாகட்டும் தம்பியாகட்டும், அந்த வகையில் ஒரு அடக்கி ஆள்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு அந்த பாசத்தில் அதற்ற குணம் இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாகவே இவங்க ஒரு ஆலோசனை, ஒரு படைத்தளபதி, ஒரு காரியத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள்னால இவங்களுக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்கும்போது நிச்சயமாக நல்லா நிறைவேற்றுவாங்க. கடமை ஆற்றுறதுல ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதிகப்படியாக இந்த மிஷினரி கருவிகள் செய்கிறது, இது சம்மந்தப்பட்ட வகையிலையும் விவசாயத்துலேயும் அதிகமான ஈடுபாடு கொண்டு, இப்போ ரியல் எஸ்டேட்டெல்லாம் எவ்வளவு தூரம் மாசாக டெவலப் பண்ணுறாங்க, அந்த ஒரு பிரைட் டெவலப்மெண்ட்டும் இதை வச்சுருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படிங்க இருக்கும்? கம்யூனிகேஷனும் இந்த 2ஆம் பாதம் மிதுன ராசியில் போகும்போது நல்லாயிருக்கும். இந்த 4 பாதத்தில் 2 பாதம் இப்படி, 2 பாதம் அப்படி. அந்த கடைசி பார்ட்டில் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் பயன்படும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீர விளையாட்டில் நிறையா இது பண்ணுவாங்க. சிறப்புங்க.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கம் 2 இருக்குது, அந்த பக்கம் 2 இருக்குது. அது அப்படிங்கும்போது நம்ம சிங்கிளாகவே நம்ம பார்த்துடலாங்க ஐயா. இப்போ மிருக சீரிடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது குடும்ப வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ உதாரணத்துக்கு 2 பகைவர்கள் ம். கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? போராட்டமாக இருக்கும். போராட்டமாக இருக்கும். ஆனால் பிரிய மாட்டாங்க. ம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா டக் ஆஃப் வார்னு சொல்கிறது. இப்போ ஒரு கயிறு இழுக்கும் போட்டியில் என்ன பண்ணுவாங்க? ஐயா ரொம்ப நேரம் நீயா நானா இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஸ்தம்பிக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள். ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் கட்டுப்பட்டுருவாங்க. ம். ஆப்பனண்ட்டுக்கு கணவனானால் மனைவியும் மனைவியானால் கணவனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயங்குவாங்க. குடும்ப வாழ்க்கை என்பது சண்டை சச்சரவோடு இருந்தாலும் அது ரசிக்கத்தக்கதாக இருக்கும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. 2ஆம் பாதத்தில் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஒர்க்கு பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். ம். பப்ளிக் செக்டார் சம்மந்தப்பட்ட பணம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திருமணமானால் இப்போ மனைவி அல்லது கணவன் வழியில் என்ஜாய் பண்ணுறது, அமௌண்ட் வர்றது. அப்படி இல்லை நம்ம பப்ளிக் ஃபண்ட்ஸ் வருது இல்லையா, ம். அந்த மாதிரி ஃபண்ட்ஸையும் இவங்க கஸ்டமர்னால இவங்களுக்கு பலன் கிடைக்கும். ம். அந்த வகையில் பேச்சுனாலையும் இவங்களுக்கு பணம் கிடைக்கும். பப்ளிக் சர்வீஸில் இவங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் பலன் இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து இவங்க ரிஸ்க் எடுத்து உற்பத்தி பண்ணுறதோ பெருசாக கடை போட்டு ட்ரேடு பண்ணுறதோ இருக்காது. இவங்க வந்து அப்படியே போகிற போக்கில் நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னுடைய இப்போ என்ன பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லியே இவங்க வந்து எல்லாரையும் வசீகரித்து அவங்க வியாபாரத்தை நடத்திடுவாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நாம் சொன்ன மாதிரி உயிர்ப்பற்று, ம். 3ஆம் பாதம் என்பது உயிர்ப்பற்று. திருமணம் சார்ந்த அமைப்பில் வந்து ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. நிறைய லவ் மேரேஜ் நடக்கிறது இந்த 3ஆம் பாதத்தில் தான். ம். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆதிக்கம் இருக்கும். நல்ல படியாக லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சொத்து பத்துகளில் வந்து நாட்டம் குறைவாக இருக்கும். ம். பெருசாக இந்த 3ஆம் பாதத்தில் அந்த காமத்துக்கும் உறவுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ ஒழிய டெவலப்மெண்ட்ஸு கான்சன்ட்ரேஷன் குறைவு. சிறப்புங்க ஐயா. அடுத்து 4ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழில் எப்படிங்க அமையும்? 4ஆம் பாதம் அப்படின்றது ஹார்ட் ஒர்க்கு. ம். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு சமயத்தில் நம்ம விருச்சிக ராசி பற்றி சொல்லுவோம். மேஷமும் விருச்சிகம் தான் செவ்வாயினுடைய வீடுகள். அப்போ மேஷம் வந்து மற்ற பாதங்கள்னால் விருச்சிகம் தான் இந்த 4ஆம் பாதம். அதனால் இந்த விருச்சிகத்தினுடைய தன்மை என்னென்னா எதிர்நீச்சல் போடுறது. அது மாதிரி தான் இவங்க வந்து இது பண்ணிடணும். ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். இந்த தீய பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிறது, அதாவது மது அருந்துறது, இது மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வந்து சிறு வயதிலேயே ப்ராப்ளம் ஆகிறது இவங்களுக்கு தான். அதனால் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜாதகப்படி செவ்வாயினுடைய தன்மையும் பார்க்கணும். இவங்களுடைய லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த ஆயுளையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த செவ்வாய் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தா இளமையில் ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் ராகு திசையும் குரு திசையும் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு 40-45 வயசில் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன? சனி திசை புதன் திசையாக வருது. அப்போ அந்த மாதிரி வர்றதுனால இவங்க வந்து ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். அந்த சம்பாதிக்கிறதே வந்து மிடில் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் 45 அந்த ரேஞ்சில் வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்தை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் சம்பாதிச்சதை மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. அதனால் 4ஆம் பாதத்தில் ஆரோக்கியத்துக்கு தான் எச்சரிக்கை. சிறப்பு ஐயா. ஐயா அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மிருக சீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா எந்த விஷயத்தை மாற்றிக்கலாம்? இப்போ ஒரு மிருகசிரீஷத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலே அந்த ஃபேமிலியில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குழந்தை பிறப்பில் பெற்றோர்களாகட்டும் எல்லாம் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு அதுக்கு மொராலிட்டியை ரெடி பண்ணிக்கணும். அது ஒன்று. இந்த 2 ஆசிலேஷன் தன்மை இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, யாரையாவது ஒருத்தரை நம்பக்கூடியவர்களுடைய அறிவுரையை கேட்டு வாழ்க்கை நடத்தணும். படபடன்னு நீங்களே முடிவெடுத்து அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்வதன் மூலம்
பின்னால் வருந்துறீங்க. ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு பின்னால் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படித்தானே இருக்குது. வீர தீர செயல் அப்படின்னா டக்குன்னு இறங்கிடுறோம். அதுக்கப்புறம் காயப்பட்ட நம்ம தானே வருந்துறது. அதனால் அடிதடி போகிறதும் அது மாதிரி அவசரப்பட்டு செய்யக்கூடிய குணங்களை குறைச்சிக்கிட்டு ஒருத்தரை ஃபாலோயராக வச்சுட்டு ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.